Hello viewers, welcome to Expertise Jobs. Today பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைவேட் ஜாப் தாங்க. ஜி ஹெல்த் கேர்ல இருந்து அது வேலைக்கு வந்திருக்குங்க. ஹெல்த் கேர் இமேஜிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ரீலோகேஷன் அசிஸ்டன்ட் நம்பர், பெங்களூர், கர்நாடகா. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கர்நாடகால இருந்து அந்த வேலைக்கு வந்திருக்குங்க. என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிலிட்டி. டெமான்ஸ்ட்ரேட்டட் எபிலிட்டி டு லீட் அண்ட் டெவலப் டீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ability to identify and implement best practice and deal with a high level of ambiguity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட desired characteristics பார்த்தீங்கன்னா strong oral and written communication skills. இது என்ன மாதிரி ஜாப், என்ன டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் லீடர் ப்ரொவைட்ஸ் லீடர்ஷிப் அண்ட் சப்போர்ட் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெவலப்மெண்ட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் டீம்ஸ். பொசிஷன் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்ஷன் டு இம்ப்ரூவ் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் குவாலிட்டி. ப்ராடக்ட்டை மோஸ்ட்லி நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதோட திங்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போர்ட் கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் எஃபோர்ட்ஸ் எய்ம்ட் அட் அச்சீவிங் ஆர்கனைஸ்டு கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇஹெச்சி குவாலிட்டி மேனுவல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பாலிசி, குவாலிட்டி கோல்ஸ் அண்ட் அப்ளிகபிள் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆல் பிளான்டு குவாலிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் ட்ரைனிங்ஸ் வித் டிஃபைன்டு டெட்லைன்ஸ்குள்ளே அந்த ஒர்க்கை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Identify and report any quality or complaint concern and take immediate corrective actions as required சொல்லியிருக்காங்க. Maintaining full quality system regulation and current good manufacturing practice requirements. Maintaining full regulatory compliance and other legal requirements. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இதில் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் அப்ளையிங் ஃபார் த ட்ரெயினி இன்ஜினியர். My information, my experience, application questions, voluntary disclosures, review. First one பார்த்தீங்கன்னா start your application. உங்களோட ரெஸ்யூமை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி டிஓசி ஃபார்மேட், டிஓசிஎக்ஸ் ஃபார்மேட், பிடிஎஃப் ஆர் டிஎக்ஸ்டி ஃபைல்ஸ் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரெண்டாவது மை இன்ஃபர்மேஷன், உங்களோட கண்ட்ரி, உங்களோட பேர், ஃபேமிலி நேம், லோக்கல் கிவன் நேம், லோக்கல் ஃபேமிலி நேம், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், போஸ்டல் கோட், இமெயில் அட்ரஸ், ஃபோன் டிவைஸ் டைப், கண்ட்ரி, ஃபோன் கோட், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு மை எக்ஸ்பீரியன்ஸ் போகும். அடுத்தது அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ், வாலண்டரி டிஸ்கோர்ஸில் போவீங்க, ஃபைனலாக ரிவ்யூ. ஸோ இதுதான் ப்ராசஸ். நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டை படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் அதில் ரெலவன்சியாக வருதுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. என்ன வியூவர்ஸ், இது மாதிரி சூப்பரான ஜாப்டே தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.